ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிற லெசன் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? டாக் அபவுட் த பிக்சர். இந்த பிக்சரை பார்த்து சொல்லுங்கள் என்னென்ன இருக்குது. அனு இருக்காங்க, டேனி இருக்காங்க, சீனு, அஃப்ரீன். இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹூ ட்ரிங்க்ஸ் வாட்டர்? இதில் தண்ணி குடிக்கிறது யார்? தண்ணி குடிக்கிறது சீனு. வாட் டஸ் அஃப்ரின் டூ? அஃப்ரின் என்ன பண்ணுறாங்க? வேஸ்ட் எல்லாம் டஸ்ட்பினில் த்ரோ பண்ணிட்டுருக்காங்க. வாட் டஸ் அனு ஹவ்? அனு கையில் என்ன இருக்குது? பால் இருக்குது. அடுத்து பாருங்கள். ஹூ டேக் ஸ்நாக் ஃப்ரம் த பேக்? ஸ்நாக் வந்து பேக்லேருந்து எடுக்கிறது யார்? டேனி. வாட் எல்ஸ் டு யூ see இந்த பிக்சர்? இந்த பிக்சரில் இது தவிர என்னென்ன இருக்குது? இங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அப்புறம் வீடுகள், ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. சரியா? அடுத்து பாருங்கள். ஹூ கம்ஸ் அவுட்? இந்த ஈவினிங் அனு பிளேஸ் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இன் த பிளே கிரவுண்ட். ஈவினிங்கில் வந்து அனு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவாங்களாம். அனு ஹேஸ் அ பால், ஷீ த்ரோஸ் இட் டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அனு கிட்ட பால் இருக்குது, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட த்ரோ பண்ணுவாங்க. டேனி கேச்சஸ் இட், ஹீ த்ரோஸ் இட் அப். டேனி வந்து கேட்ச் பண்ணி அதை வந்து தூக்கி போடுவானா. சீனு ட்ரைஸ் டு கேட்ச் த பால், ஹீ மிஸ்ஸஸ் இட். சீனு வந்து அதை பிடிக்க பார்ப்பானா, அது வந்து மிஸ் ஆகி கீழே விழுந்துடும். த பால் பவுன்சஸ் அண்ட் ரோல். அந்த பால் வந்து பவுன்ஸ் ஆகி குதிச்சு குதிச்சு ஓடுமா. அஃப்ரின் ரன்ஸ் ஆஃப்டர் இட். அது பின்னாடி அஃப்ரின் ஓடுவாங்களாம். த பால் கோஸ் அவே. அந்த பால் வந்து போய்கிட்டே இருக்குமா. அடுத்து என்ன ஆகுது? தே லுக் அரவுண்ட். அவங்க இங்கே அங்கே தேடி பார்ப்பாங்களாம். பிஹைண்ட் த ட்ரீக்கு பின்னாடி, அண்டர் த மேட்டுக்கு கீழே, ஆன் த கிரவுண்டில், நியர் த வால் செவருக்கிட்டையும் பார்ப்பாங்களாம். இந்த பால் இஸ் நோவர். அந்த பால் வந்து எங்கேயுமே இல்லை. தே ஹியர் அ சவுண்ட் ஃப்ரம் த புஷ்ஷிலேருந்து ஒரு சவுண்டு வருதான். தே லுக் அட் ஈச் அதர். ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்களா, என்ன அங்கேருந்து சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு. கேன் யூ கெஸ் வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த பாலை பூனை எடுத்துகிட்டு போயிருக்குமா, இல்லை 2 எலிங்க எடுத்துகிட்டு போயிருக்குமா, இல்லை குரங்கு குட்டி எடுத்துகிட்டு போயிருக்குமா, இல்லை பேர்டு எடுத்துகிட்டு போயிருக்குமா? சடன்லி அ பப்பி கெம்ஸ். அடுத்து என்ன ஆகுது? ஒரு பப்பி வருது அவுட் ஆஃப் த புஷ். அந்த புஷ்ஷிலேருந்து வெளியில் வருது. த பப்பி வேக்ஸ் இட் டெய்ல்ஸ். நாய்க்குட்டி வாழை ஆட்டிக்கிட்டே வருது. த பால் இஸ் இன் இட்ஸ் மவுத். பார்த்தா அந்த நாய்க்குட்டி வாயில தான் அந்த பால் இருக்கு. எவ்ரி ஒன் லவ்ஸ் ஏரியோ. எல்லாரும் சிரிக்கிறாங்க, திரும்பவும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. தே பிளே அகைன். தி பப்பி ஜாயின்ஸ் தெம். அவங்க கூட அந்த பப்பியும் சேர்ந்து போயிடுது. வை டிட் த பப்பி டேக் த பால்? டாக் அபவுட் இட். ஏன் அந்த பால் வந்து அந்த பப்பி எடுத்துக்கிச்சு? ஏன்னா அந்த பப்பி வந்து என்ன நினைக்குது? ஐ வாண்ட் டு பிளே. அதுவும் விளையாடணும்னு நினைக்குது. அதுக்கு அந்த பாலை பிடிச்சிருக்கு. ஐ லைக் த பால், இட் இஸ் மை டை. அது அதோட பொம்மைன்னு நினைக்குது. அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு நினைக்குது. இட் இஸ் ஃபன். ஐ வாண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஹங்கிரி. ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறது, பசியும் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்? அந்த பப்பிக்கு விளையாடணும்னு நினைக்குது. ஐ வாண்ட் டு ப்ளே. அதனால தான் அது எடுத்திருக்கு. அடுத்து பாருங்க, இது ரீட் பண்ணலாமா? என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு? ஹேஸ், கேட்ச், ஹர், ஃப்ரம், த்ரோ, ரன், ஹோம், நியர், மிஸ், லுக், அவுட், பவுன்ஸ், அவே. இதை வச்சு இப்போ நம்ம எழுதலாமா? ரைட் த கரெக்ட் வேர்ட் இந்த பாக்ஸஸ் ஃப்ரம் த வேர்ட் வால். என்ன பண்ணுறாங்க? த்ரோ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறான்? கேட்ச் பண்ணுறான். என்ன ஆகுது? மிஸ் ஆகுது. என்ன ஆகுது? பவுன்ஸ் ஆகுது. அடுத்து அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? ரன் பண்ணுறாங்க. இங்கே கிட்ட 2 பேரும் நிற்கிறாங்க. நின்னா என்ன? நியர். யார் பார்க்குறது? நாய் பார்க்குது. லுக். அடுத்து இவங்க கேட்குறாங்க, வேர் இஸ் அவர் பேப்பர் போட்? நம்ம பேப்பர் போட் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, இட் இஸ் நியர் த வால். வால் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அட் த பால் இஸ் ஆன் த வால். அந்த பால் வந்து செவருக்கு மேலே இருக்கா, இல்லை த பால் இஸ் நியர் த பால் செவரு கிட்ட இருக்கா, த பால் இஸ் இந்த வால் இல்லை செவரில் இருக்கா? இந்த பால் வந்து செவரு கிட்ட இருக்குது. த பால் இஸ் நியர் த வால். அதை டிக் பண்ணிக்கோங்க. த பப்பி இஸ் பிஹைண்ட் த புஷ். இந்த பப்பி எங்கே இருக்குது? புஷ்ஷுக்கு பின்னாடி இருக்கா? த பப்பி இஸ் அண்டர் த புஷ் இல்லை புஷ்ஷுக்கு அடியில் இருக்கா? த பப்பி இஸ் ஆன் த புஷ் இல்லை புஷ்ஷுக்கு மேலே இருக்கா? த பப்பி வந்து புஷ்ஷுக்கு பின்னாடி இருக்குது. த பப்பி இஸ் பிஹைண்ட் த புஷ். அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இப்போ நம்ம எழுதலாமா? ஜாயின் த டாட்ஸ் டு ரீச் த எண்ட். இந்த ட்ரெயினை போய் ரீச் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, இந்த ஃப்ராகை ரீச் பண்ணலாமா? 1 2 3 ரீச் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, சர்க்கிள் 2 டிஃப்ரென்சஸ் இந்த பிக்சர். இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ் எல்லோ. இந்த பிக்சரில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இட் இஸ் எல்லோ. இதில் எது கரெக்ட்? ஸ்டார்டிங் வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகுது, ஃபுல் ஸ்டாப்பில் முடியுது. இதுதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, த மங்கி ரன்ஸ் ஃபாஸ்ட். இதில் எது கரெக்ட்? இதுதான் கரெக்ட். ஏன்னா கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஸ்டாப்பில் முடியுது. சரியா? இதில் எந்த பிக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இந்த பிக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ப்ராக்டிஸ் டைம். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாமா? கம்ப்ளீட் த சென்டென்சஸ் கரெக்ட்லி. த மவுஸ் இஸ் ஸ்மால். இங்கே த போட்டிருக்காங்க. இது ஸ்மால் லெட்டரில் நம்ம எப்போவுமே ஆரம்பிக்கும் போது கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணும். இங்கே டீ போட்டுக்கோங்க. ஐ வாக் டு த ஸ்கூல். கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஐ வாக் டு ஸ்கூல். இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். அதே மாதிரி சென்டென்ஸ் முடியும் போது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நீங்கள் இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. இந்த சென்டென்ஸ் நம்ம ரீரைட் பண்ணலாமா? ஹி ஹேஸ் அ புக். நம்ம கேபிட்டலில் தான் ஆரம்பிக்கணும். ஹி ஹேஸ் அ புக். ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்கள், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கேபிட்டல் ஆரம்பிக்கணும். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. அடுத்து பாருங்கள்,
ஃபன் வித் சவுண்ட்ஸ் பார்க்கலாமா? சே இட், ஷோ இட். ஷ் ஷ் ஷைனி ஃபிஷ், ஸ்விம்மிங் ஸ்விஷ் ஸ்விஷ் ஸ்விஷ். சிட் சிட் சிட், chick so small. Chirp chirp, that is all. Shush shush shush, ship at sea, sailing for you and me. Chit chit chit, chair and chalk. Children sit and talk. படிச்சாச்சு. இப்போ நம்ம படிக்கலாமா? லிசன் அண்ட் ரிப்பீட். லிசன் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஷீப், ஷூஸ், ஃபிஷ், ஷிப். அதுக்கப்புறம் சிஹெச் சேர்த்து படிக்கலாமா? செர்ரி, சேர், செஸ், சிக். இப்போ நம்ம லிசன் பண்ணி சர்க்கிள் பண்ணலாமா? லிசன் அண்ட் சர்க்கிள். சிப், ஷூ, சின், ஷேர். அடுத்து பாருங்க, மேட்ச் த வேர்ட்ஸ் வித் த பிக்சர். இதுல சேர் எங்க இருக்குன்னு பாருங்க, சேர். ஷிப் எங்க இருக்கு, ஷிப். அப்புறம் செர்ரி எங்க இருக்கு, செர்ரியோட மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீஸ் எங்க இருக்கு, சீஸ். அப்புறம் ஷூஸ் எங்க இருக்கு, ஷூஸோட மேட்ச் பண்ணிக்கோங்க. ஷர்ட், ஷர்ட்டோட மேட்ச் பண்ணிக்கோங்க. எல்லாமே மேட்ச் பண்ணிட்டோம். திங்க், கலர் அண்ட் ரைட். திங்க் பண்ணி நம்ம எழுதணும். ஐ ஆம் ஸ்மால், ஐ சே சிப் சிப். சிக் என்ன சொல்லும், சிப் சிப்னு சொல்லும். ஹூ ஆம் ஐ, நான் யாருன்னு கேட்குறது. யார் அது? ஐ ஆம் சிக். சிக்கை வந்து என்ன பண்ணலாம், சிக்கை கலர் பண்ணிக்கலாமா? சிக்கை கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, ஐ ஹாவ் அ காலர். எனக்கு காலர் இருக்கு. யூ வியர் வித் ஸ்கூல். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் போகும்போது போட்டுட்டு போவீங்க. வாட் ஆம் ஐ, நான் யாரு? ஐ ஆம் அ ஷர்ட். நம்ம என்ன பண்ணலாம், ஷர்ட்டை கலர் பண்ணிக்கலாமா? ஷர்ட்டை கலர் பண்ணிக்கோங்க. ஷர்ட்டை கலர் பண்ணியாச்சா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லெசன் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.